ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து பினாட்டா கேக் பற்றி பார்க்கலாம். பினாட்டா கேக் வந்து பார்த்திங்கன்னா நான் 2 கேக் வந்து இதில் அட்டாச் பண்ணியிருப்பேன். இது ரெண்டுமே எனக்கு பர்சனலாக கொஞ்சம் கனெக்ட் ஆச்சுன்னு தாங்க சொல்லலாம். எமோஷ்னலாக பார்த்திங்கன்னா இது ரெண்டுக்குமே ஒரு பாண்டிங் இருக்குது. அதில் என்ன அப்படின்றதையும் சொல்கிறேன் உங்ககிட்ட. ஃபஸ்ட்டு இந்த பினாட்டா கேக் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து அவங்க ஒய்ஃப்காக ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்க வெளியில் இருக்காங்க, அவங்க ஒய்ஃப் வந்து இங்கே இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக வந்து சர்ப்ரைஸாக, அதாவது 8th மந்த் ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்காக வந்து அவங்க வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து இது வந்து பண்ணி கொடுத்துவிட்டேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு கேக்கு வந்து எனக்கு நெக்ஸ்ட் ஆர்டர் வந்துருந்துச்சுங்க. அதுவும் வந்து அவங்க வந்து ஒரு சிஸ்டர் வந்து அவங்களோட அண்ணிக்காக வந்து அதை ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா என்ன ஒரு எமோஷனல் பாண்டிங் இருக்குது அப்படின்றதையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த பினாட்டா கேக் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தாங்க. நம்ம வந்து வெறும் சாக்லேட்ஸ் மட்டும் இதுக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். டார்க் சாக்லேட்டு இல்லை எந்த சாக்லேட் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். டார்க் சாக்லேட்டில் தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை. உங்கள்கிட்ட எந்த சாக்லேட், மில்க் சாக்லேட் இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்லை ஒயிட் சாக்லேட் இருந்தாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா டார்க் சாக்லேட் தாங்க பண்ணியிருக்கேன். இதுக்கு சைட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு ஹேமரும் வச்சுருக்கேன். அந்த ஹேமரில் பார்த்திங்கன்னா நான் வந்து சாட்டன் ரிப்பன் வந்து ரோல் பண்ணி மேலே கொஞ்சம் வந்து இது பண்ணி வச்சுருப்பேன். மேலே பார்த்திங்கன்னா போ மாதிரி போட்டிருப்பேன். நம்ம வந்து ஸ்கூல் படிக்கும்போது ரெட்டைச்சடையெல்லாம் சைடில் மேலே பூ மாதிரி போடுவோம் இல்லைங்களா, அது மாதிரி வந்து மேலே போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கீழே வந்து பெஃபிக்கால் வச்சு அந்த ரிப்பன் வந்து நான் வந்து ஒட்டியிருக்கேங்க. அது பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். நம்ம வந்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு வி ஷேப்பில் நான் வந்து சிசர் வச்சு கட் பண்ணி விட்ருக்கேன். அந்த மாதிரி கொஞ்சம் கட் பண்ணிங்க. அந்த இதில் பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும், ரிப்பனில் கீழே டவுனில் பாருங்கள். அந்த மாதிரியும் பண்ணி விடுங்க. கொஞ்சம் நல்லா பார்க்கறதுக்கு லுக்காகவே இருக்குங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து எப்படி மெல்ட் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து நம்மளுக்கு ஹீட் ஆனால் போதும். அதாவது கொதிக்கிற அளவுக்கு லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மேலே வந்து நான் சாக்லேட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி மேலே வந்து நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பாத்திரமாக மேலே வச்சுக்கோங்க. கீழே இருக்கிறது பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் இருக்கிற அளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியம் சைஸாக பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா, கீழே அந்த கொதிக்குதுங்க இல்லைங்களா, அந்த தண்ணி வந்து இந்த மேலே இருக்க பாத்திரத்தில் வந்து படக்கூடாதுங்க. நீங்கள் மேலே வைக்கிற பாத்திரம் நான் சொல்கிறேன், ரெண்டுமே டச் ஆகிற மாதிரி பாத்திரம் வந்து வைக்காதீங்க. ஏன்னா அதோட ஆவி தான் நம்மளுக்கு வந்து இதில் சூடாக வந்து ஆவி தாங்க படணும். அந்த தண்ணி படக்கூடாது. சாக்லேட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கேர்ள் ஆகிடுங்க, உறைஞ்சிரும் அப்படியே. அதனால் நீங்கள் டைரெக்டாகவும் அதே மாதிரி நீங்கள் அடுப்பில் இந்த மாதிரி டார்க் சாக்லேட் ஆகட்டும், அதுவும் ஒயிட் சாக்லேட்லாம் வச்சிங்க அப்படின்னா அப்படியே ஒரு மாதிரி அப்படியே உறைஞ்சிருங்க. அப்படியே கேர்ள் ஆகிடும் சாக்லேட். பார்த்திங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அப்படியே கட்டி கட்டியாக ஒரு மாதிரி கல் மாதிரி ஆகிடும். அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. எப்போவுமே சாக்லேட் மெல்ட் பண்ணுற ப்ராசஸ் வந்து இந்த மாதிரி தாங்க பண்ணணும். நீங்கள் வந்து ஜஸ்ட் லைட்டாக தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி சாக்லேட் மேலே வச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி ஸ்பேட்சில் வச்சு பண்ணிங்கனாவே போதும். எல்லாமே நம்மளுக்கு வந்து நல்லா ஸ்மூத்தாக பாருங்கள் மெல்ட் ஆகி கிடச்சிரும். இது அப்படியே இந்த பாத்திரத்துலேயே இருக்கட்டும். நீங்கள் வந்து அது பினாட்டா மோல்டில் ஃபஸ்ட்டு லைட்டாக மேலே வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சாக்லேட் வந்து ஊற்றிக்கலாம். நான் சொன்ன மாதிரி பாத்திரம் மட்டும் டச் ஆகாமல் பார்த்துக்கோங்க சாக்லேட் வந்து மெல்ட் ஆகும்போது. பினாட்டா மோல்டில் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஆயில் வந்து ப்ரஷ் இருக்குங்களா, ஆயில் ப்ரஷ்ஷு, அதில் ஆயில் கொஞ்சமாக டிப் பண்ணி அதில் நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே இந்த சாக்லேட்டை ஊற்றி அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறது தாங்க இதில் ப்ராசஸ்ஸு. அதுவும் ரொம்ப ஈஸி தான். பினாட்டா மோல்ட் பார்த்திங்கன்னா ஹார்ட் மோல்டில் நான் வந்து பண்ணியிருக்கேன். இந்த ஹார்ட் மோல்ட் பார்த்திங்கன்னா நான் வந்து ஆன்லைனில் தாங்க வாங்கினேன். இது கூடவே பார்த்திங்கன்னா பால் ஷேப்பில் இன்னொரு ரவுண்ட் மோல்டும் இருக்கும் இல்லைங்களா, அதுவுமே சேர்த்து வாங்கினேன். இது நான் வாங்கி கொஞ்ச நாள் ஆகுது. நிறைய பேர் வந்து நான் ஆன்லைனில் வாங்கினது வந்து லிங்க் அப்படிலாம் கேட்குறீங்க. நான் கொடுக்கலன்னு சொல்லலைங்க. ஆனாலுமே நீங்கள் பிளைண்டாக அப்படியே நான் கொடுக்குற லிங்க்கை வந்து பார்க்காதீங்க. மேபி இப்போ அதில் விலை ஏறி இருக்கலாம், இல்லை யாராவது செல்லர் கூட மாறி இருக்கலாம். அதனால் நீங்கள் நல்ல ரிவ்யூஸ்லாம் பார்த்து நல்லா செக் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. நான் வாங்கினது தான் பெஸ்ட்டு அப்படின்லாம் கிடையாதுங்க. எனக்கு தெரியாமல் கூட நான் வந்து வாங்கியிருக்கலாம், இல்லை நான் வாங்கினது இப்போ நல்லா இல்லாமல் கூட இருக்கலாம், விலை கூட ஏறி இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் ஆன்லைனில் வாங்குறதா இருந்தால் ரிவ்யூஸ்லாம் ஃபஸ்ட்டு பாருங்கள், ரேட்டிங்ஸ்லாம் பாருங்கள். இதில் நல்லா ரிவ்யூ நிறைய கொடுத்துருக்காங்க அப்படின்னு நெகட்டிவ் ரிவ்யூ இருந்தாலும் பாசிட்டிவ் ரிவ்யூ அதிகமாக எதில் இருக்குதுன்னு பாருங்கள். அது மாதிரி வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஜஸ்ட்டு நான் வந்து சாக்லேட் வந்து இந்த மாதிரி போட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று அந்த பால் ஷேப் மோல்டும் இருக்குங்க. அது கூடவே வந்து நான் ஒரு ஹார்ட்
சாக்லேட் வந்து கார்னிஷிங் பண்ணுற மாதிரி மோல்டு இருக்கும் இல்லைங்களா, அதாவது ஹாட் சாக்லேட்லாம் வந்து மேலே நம்மளுக்கு வந்து டெக்கரேஷனுக்கு சாக்லேட் வைப்போம் இல்லைங்களா, ஹாட் சாக்லேட் அந்த மாதிரிலாம், அந்த மாதிரி ஒரு கார்னிஷிங் மோல்டும் நான் வாங்கினேன். அது கூடவே இருந்துச்சுங்க. இது 3ம் சேர்த்து நான் வந்து வாங்கினேங்க. அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க நீங்கள் வாங்குறதா இருந்துச்சு அப்படின்னா. இந்த மாதிரி ஹாட் மோல்ட், பினாட்டா மோல்ட் போட்டிங்கனாவே நிறையவே வருங்க. அதில் பாருங்கள், பார்த்து எது பெஸ்ட்டாக இருக்கோ அது வந்து பார்த்து வாங்குங்க. ப்ளைண்டாக வந்து இப்போ ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னா அவங்க லிங்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு அப்படியே போய் அதையே வாங்காதீங்க. அதை பார்த்துட்டு உங்களுக்கு எது நல்லதாக தோணுதோ அதை பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி ஜஸ்ட்டு சாக்லேட் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங் கொடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் செகண்ட் இன்னொரு கோட்டிங் கொடுக்கணும். நீங்கள் இதில் ஒரே ஒரு கோட்டிங்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சாக்லேட் வந்து பிரேக் ஆகிடும். அதாவது இதுலேருந்து வெளியில் நம்மளால் எடுக்க முடியாதுங்க, உடஞ்சிடும். அதனால் எப்போவுமே 2 கோட்டிங் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கார்னர்லாம் பாருங்கள், அதாவது இந்த மோல்டோட எட்ஜிலலாம் பாருங்கள், அங்கே நல்லா சாக்லேட் வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து எடுத்துடலாங்க. ஆனால் இந்த சைடில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம எடுக்கிறதே வந்து இந்த கார்னர்லேருந்து தாங்க நம்ம வந்து ஆரம்பிப்போம். அப்படி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா உடையறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ பார்த்து சைட்லலாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மோல்டு வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி அடியில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நிற்க வைக்கிறதுக்கு பேலன்ஸ் இருக்க மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி கார்னரில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கோட்டிங்கே நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அடியில் அந்த மாதிரி ஸ்டாண்டு இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா அப்படின்னா தான் நம்ம கீழே வைக்கிறதுக்கு அடியில் அதை பிடிச்சிட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு அதுக்கப்புறம் டீமோல் பண்ணும்போதும் அதை பிடிச்சிட்டு நம்ம வந்து எடுக்கலாம். அதனால் இந்த மாதிரி டைமண்ட் ஹார்ட் ஷேப்பில் வாங்கினீங்க அப்படின்னா அடியில் அந்த மாதிரி பேலன்ஸ் இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? அவ்வளோதாங்க. இப்போ நான் வந்து ஃபஸ்ட் கோட்டிங் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து இதை வந்து உள்ளே வச்சு கூல் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் எக்ஸ்ட்ரா இருக்க சாக்லேட்லாம் இந்த மாதிரி கீழே பாத்திரத்தில் நல்லா இது பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உள்ளே வச்சுக்கோங்க. பேக்ரவுண்டில் கொஞ்சம் சவுண்ட்ஸ்லாம் கேட்கும். ஏன்னா நான் இருக்குது பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெயின் ஏரியாங்க, மெயின் ரோட்லேயே தான் இருக்குது. அதனால் பார்த்திங்க அப்படின்னா இங்கே நிறைய பஸ்ஸு, லாரி எல்லாமே போயிட்டே இருக்கும். பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு அங்கே நிறைய கடைலாம் இருக்கும். அதாவது மிஷின் ஓடிட்டே இருக்கும், எப்போ பாரு ஒரு மிஷினு, அது சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்குங்க. ஸோ அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்து இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு கூல் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஃபைனாக நல்லா இந்த மாதிரி இருக்க மாதிரி பார்த்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. உள்ளே கண்டிப்பாக ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து சாக்லேட் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா உள்ளே நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் டீமோல் பண்ணும்போது உங்களோட கையெலாம் பார்த்திங்கன்னா அதில் பட்டுச்சு அப்படின்னா அந்த கைரேகைலாம் பார்த்திங்கன்னா சாக்லேட் மேலே பட்டு அப்படியே நல்லாவே தெரியுங்க. அதனால் உள்ளே அதே ஆயில் அப்ளை பண்ணியிருந்திங்கன்னா மேலே ஷைனிங்காக இருக்க மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. அதனால் கண்டிப்பாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் வந்து சாக்லேட் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஃபஸ்ட் கோட்டிங் கொடுத்துட்டேன். இது வந்து இப்போ செகண்ட் கோட்டிங் கொடுத்துட்ருக்கேன். செகண்ட் கோட்டிங் கொடுத்து அதுக்கப்புறம் மறுபடியும் இது வந்து நம்ம உள்ளே வச்சு கூல் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு 1/4 பாக்கெட்டுக்கு மேலே ஒரு அரை பாக்கெட்டாவது ஆகுங்க இந்த சாக்லேட் நம்ம டிமோல் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா 2 கோட்டிங் ஃபுல்லாக நம்ம கொடுத்து எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 1/4 பாக்கெட்டுக்கு மேலேயே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு அரை பாக்கெட் ஆச்சுங்க எனக்கு பார்த்திங்க அப்படின்னா. இல்லை நீங்கள் ரொம்ப தின் லேயராக கொடுக்கறதுனாலும் கொடுத்துக்கலாம். அது வந்து நம்ம அது நீங்கள் கொஞ்சம் பழக்கம் இருந்தால் உங்களுக்கு சரி வருங்க. அதே கொஞ்சம் நீங்கள் பிகினராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு டீமோல் பண்ணும்போது உடஞ்சிரும். அதுவும் நீங்கள் வந்து ரொம்ப உங்கள் வீடு அனலாக இருக்கும் அப்படின்னாலுமே கண்டிப்பாக பார்த்திங்கன்னா கையில் இப்படி நீங்கள் தொட்டிங்கனாவே மெல்ட் ஆகிடும். நம்ம கையில் இருக்க ஹீட் பட்டு ஆல்ரெடி வீடு அனலாக இருக்கும். அதுலேயும் நம்ம கையில் இருக்க ஹீட் நம்ம டீமோல் பண்ணும்போது இப்படி எடுக்கும் போதே பார்த்திங்கன்னா நம்ம கை பட்டாவே மெல்ட் ஆகும். ஸோ கொஞ்சம் நீங்கள் டீமோல் பண்ணும்போதும் முடிஞ்சால் இந்த ஃப்ரிட்ஜை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சு அதுக்குள்ளேயே வச்சு கூட டீமோல் பண்ணுங்கள். அதாவது உங்கள் வீடு கொஞ்சம் அனலாக ரொம்ப அனலாக இருக்க வீடாக இருந்தால் நான் சொல்கிறேன். இல்லைனா கொஞ்சம் கூலிங்காக இருக்கிற ஏரியாவில் கூட வச்சு பார்த்து டிமோல் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி நம்ம எடுக்கும் போது பார்த்திங்கன்னா லைட்டாக இப்படியே இழுத்திங்கனாவே வரும். இப்போ நீங்கள் அந்த கார்னர்லலாம் அதாவது நீங்கள் சாக்லேட் வந்து ஒழுங்காக ஸ்ப்ரெட் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா உடஞ்சிருங்க, நம்மளுக்கு சரியாக வராது. ஸோ பார்த்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பார்த்து 2 கோட்டிங் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க.
ஜஸ்ட் இந்த மாதிரி சைட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து விட்டுருங்க. எடுத்தோடனே ஒரே சைட்லேயே டிமோல்ட் பண்ணிவிட்டு போகாதீங்க. சுற்றி ஃபஸ்ட்டு எல்லா சைட்லேயுமே வந்து எடுத்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் கீழே வளைச்சி அந்த மோல்டை ஃபஸ்ட்டு இந்த பக்கத்தில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து ஜஸ்ட் இப்படி லைட்டாக கையில் வச்சு கமுத்தோம் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து வந்துடும். அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்குங்க, எடுக்கிறதுக்கே வராது. ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், இப்போ நம்மளோட பினாட்டா கேக்கோட ஹாட் மோல்ட் பார்த்திங்கன்னா நல்லாவே மோல்ட்லேருந்து நம்ம எடுத்தாச்சு. அவ்வளோதான். இந்த ஹாட் சாக்லேட்டை வந்து நம்ம கேக் மேலே வைக்கிறது தான். அவ்வளோதான். இப்போதைக்கு இது வந்து இதே மோல்ட்லேயே வச்சு நான் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுட்டேன். இது கேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து ஃபஸ்ட்டே இது பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஒரு 6 இன்ச் டின்னில் ஒரு குட்டியாக ஒரு கேக் பண்ணிக்கிட்டேன். இது வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச் டின்லேயும் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா 5 இன்ச் டின்லேயும் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் 6 இன்ச் டின்னில் தாங்க பண்ணியிருப்பேன் ஃபஸ்ட்டு கேக்கு. செகண்ட் கேக் பார்த்திங்கன்னா 5 இன்ச் டின்னில் பண்ணியிருப்பேன். நீங்கள் எதில் வேணாலும் பண்ணிக்கோங்க. பெட்டர் நீங்கள் வந்து 5 இன்ச் டின்னே பண்ணிக்கோங்க. இப்போ 6 இன்ச் டின் அப்படின்னா சைட்லலாம் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிக்கோங்க. அதாவது கத்தி வச்சு சைட்லலாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருங்க. ஹைட் அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா க்ரீம் வந்து கம்மியாக வச்சுக்கோங்க. ஐசிங் பண்ணும்போது ஹைட் அதிகமானால் நம்மளால் மேலே அந்த சாக்லேட் வைக்க முடியாது. ஸோ கவனமாக அதை பார்த்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் கம்மியாக க்ரீம் வச்சுமே உங்களுக்கு சாக்லேட் வைக்கும்போது ஹைட் அதிகமாக இருந்துச்சுன்னா லைட்டாக மேலே ஒரு லேயரை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் வந்து வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. சைடுமே பார்த்துக்கோங்க, ஹைட்டுமே பார்த்துக்கோங்க. பார்த்து கவனமாக வந்து சாக்லேட் மேலே வைங்க. நான் பாருங்கள் கவனமாக தாங்க எடுத்தேன். ஆனாலுமே சைட்லலாம் எனக்கு பாருங்கள், இந்த ஓரத்தில் பாருங்கள் சாக்லேட் வந்து உடஞ்சிருச்சு பாருங்கள். மோல்ட்லேருந்து எடுக்கும்போது நல்லா தாங்க வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்படி எடுத்து வைக்கும்போது என் கை பட்டு நான் வைக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா என் கை அது வந்து லைட்டாக சைடில் உடஞ்சிருச்சுங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், இந்த மாதிரி பார்டர் மாதிரி கொடுத்து எடுத்துக்கிட்டேன். இல்லைனாமே இந்த மாதிரி பார்டர் கொடுத்தா இந்த கேக்குக்கு வந்து நல்லாயிருக்குங்க. இது ஒயிட் கொடுக்குறது வந்து கொஞ்சம் கலர் கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். கலர் அதாவது சாக்லேட் பக்கத்தில் கலர் ஏதாவது பார்டர் க்ரீமில் கொடுத்து ஆட் பண்ணி கொடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். நான் வந்து ஒயிட் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி சைடில் உடஞ்சிச்சின்னா நீங்கள் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் சுகர் பால்ஸ் வந்து கோல்டு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் சாக்லேட் மெல்ட் பண்ணி லைன் மாதிரி அங்கே மேலே எட்ஜில் மட்டும் கொடுத்து சுகர் பால்ஸ் வந்து கொடுத்து அதுக்கப்புறம் ஹேமரில் வந்து சாட்டன் ரிப்பர் கட் பண்ணி இந்த மாதிரி கட்டி வச்சுருக்கேங்க. அவ்வளோதான். இந்த கேக் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒருத்தவங்க அவங்க ஒய்ஃப்காக ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த கேக் பண்ணி கொடுத்தாலும் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு கேக் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 5 இன்ச் டின்னில் பண்ணேங்க. இதுவுமே நான் சைட்ஸ்லாம் இதில் கட் பண்ணல, ஆனால் மேலே மட்டும் லைட்டாக கட் பண்ணேங்க. எனக்கு கொஞ்சம் ஹைட் இருக்க மாதிரி இருந்துச்சு, அதனால் பண்ணிக்கிட்டேன். இது வந்து உள்ளே கொஞ்சம் பைனாப்பிள் ஃப்ளேவர் அவங்க கேட்கல, ஆனால் நானாக ஆட் பண்ணேங்க. உள்ளே பைனாப்பிள் ஃப்ளேவர் ஆட் பண்ணியிருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஏதாவது இந்த மாதிரி வச்சு கொடுங்கன்னு கேட்டாங்க. ஆனால் சரி இந்த மாதிரி காயின் டாப்பர்ஸ் இருக்குது, நான் அது வந்து வச்சு கொடுக்குறேன் அப்படின்ட்டு இந்த மாதிரி காயின் டாப்பர் பார்த்திங்கன்னா ஹாப்பி பர்த்டேன்னு இருக்குங்க, கோல்டு காயின் டாப்பர்ஸ். இதில் மேலே இருக்க அந்த ரேப்பர் மட்டும் எடுத்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளே வச்சுட்டு சைட்லாம் பார்த்திங்கன்னா சுகர் பால்ஸ் வந்து போட்டு கொஞ்சம் அப்படியே இது பண்ணிவிட்டு மேலே வந்து நான் சாக்லேட்டை வச்சுட்டேங்க. இது நல்லாவே நம்மளுக்கு மேலே பார்த்திங்கன்னா கோல்டாக நல்லாவே நம்மளுக்கு ஜொலிக்கிற மாதிரி இருக்குங்க. அவ்வளோதான். இது வச்சுட்டு ஜஸ்ட்டு மேலே அதுக்கப்புறம் சைடில் ரெட் கலர் வந்து சுகர் பால்ஸ் கொடுத்துட்டேன். அவ்வளோதாங்க. இந்த கேக்குமே ஃபுல்லாக இப்போ கவர் பண்ணிவிட்டேன். இப்போ மேலே வந்து நம்ம சாக்லேட் வச்சு கவர் பண்ணுறது தாங்க வேலை. நான் சொன்னேன் இல்லைங்களா, இது ரெண்டுத்துலையுமே எனக்கு வந்து எமோஷ்னலாக வந்து எனக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆச்சு. என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு கேக் பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்காக பண்ண கேக்குங்க. செகண்ட் கேக் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேபி இல்லைங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சிஸ்டர் வந்து அவங்க அன்னிக்காக ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு குழந்தை இல்லை. ஸோ அது எனக்கு எப்படி தெரியும்னா குழந்தை இல்லை, அவங்களுக்கு ஏதாவது குழந்தை டாய்ஸ் மாதிரி இருந்தால் உள்ளே வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போதைக்கு என்கிட்ட எதுவுமே அது மாதிரி இல்லைங்க. அவங்க முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா கடைக்கு போய் கூட வாங்கிட்டு வந்திருப்பேன். அவசரமாக அப்போதைக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை. ஸோ அதனால் எதுவும் வைக்க முடியலங்க. ஸோ அவங்களுக்கு நான் கூடவே கொஞ்சம் 2 கப் கேக்குமே எக்ஸ்ட்ரா நான் பண்ணி கொடுத்துருந்தேங்க. அதுக்கு நான் சார்ஜ் பண்ணல. அதுக்கு நான் வந்து சும்மா தாங்க நான் வந்து பண்ணி கொடுத்தேன். பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கேக் பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்காக ஒரு அண்ணா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து கிட்கேட் வைங்கம்மான்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கிட்கேட்டும் அதேமாரி வச்சுருந்தாங்க. கிட்கேட் வச்சுட்டு அவங்களுக்கு வந்து நான் இந்த மாதிரி சென்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னா அவங்க வந்து வெளியிலேருந்து அவங்க ஒய்ஃப் இங்கே இருக்காங்க, அவங்க ஆர்டர் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு கேக் இமேஜ் எப்படி பேக் பண்ணியிருக்கேன் எல்லாமே அவங்களுக்கு வந்து நான் சென்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஃபைனலாக அவங்களுக்கு ஓகேவானா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்களுக்கு பர்ஃபெக்ட்மா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கிட்கேட் அமௌண்ட் நான் வாங்கலைங்க. அமௌண்ட் வேணான்னு சொல்லிட்டு டாப்பர் மட்டும் நான் அமௌண்ட் வாங்கிக்கிட்டேன். டாப்பர் மட்டும் போடுங்கன்னா கிட்கேட் வேணான்னு சொல்லிட்டேங்க.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கேட்குறேன் ஜஸ்ட்டு எங்கே வேலை பார்க்குறீங்கண்ணா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க, டாக்டர்மா நான் கிளினிக் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் ஷாக் ஆகிடுச்சு. ஐயோ டாக்டரா, சரிண்ணா ஓகேண்ணா. ஏன்னா நான் அண்ணான்னு பேசிகிட்டு இருந்தேன் அவங்கள ஸ்டார்டிங்லேருந்து. எப்படி என்ன கிஃப்ட் வைக்கலாம் என்ன ஏதுன்னு பேசிகிட்டு இருந்தாங்க அந்த அண்ணா. அதுக்கப்புறமா அப்புறம் நான் அண்ணன் தாங்க கூப்பிட்டேன். அதுக்கப்புறம் கேக் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் ரொம்ப ஹாப்பின்னு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அது கேட்கறதுக்கு எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சுங்க. நார்மலாக கேக் எல்லோரும் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு ப்ரெக்னென்ட் லேடி வந்து அவங்க ரொம்பவே ஹாப்பியானது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. ரொம்ப சாட்டிஸ்ஃபையாக இருந்துச்சு. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா இந்த கேக்கு வந்து இன்னொருத்தவங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்காக அந்த கேக் பண்ணியிருந்தேங்க. அதுவுமே எனக்கு கொஞ்சம் அப்போ ஃபீலிங்ஸாக இருந்துச்சுங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் இந்த கேக்குமே அவங்க நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் நான் அந்த கேக் பண்ணும்போதுமே எனக்கு வந்து ஒரு 2 சிஸ்டர் இருக்காங்க. சிஸ்டர் மீன்ஸ் இதில் பர்சனலாக எனக்கு வந்து ஃப்ரெண்டானவங்க தான். அவங்க 2 பேருமே ஒரு சிஸ்டர் பேர் வந்து அனிதா, இன்னொரு சிஸ்டர் பேர் வந்து பிரியா. அவங்க 2 பேருமே பேபி இல்லாமல் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்படுறாங்க. ஸோ அந்த 2 சிஸ்டருமே பார்த்திங்கன்னா நான் இந்த நேரத்தில் நினச்சி அவங்களுக்காக நான் வந்து வேண்டிக்கிறேன். அவங்களுக்கு சீக்கிரமாக வந்து கண்டிப்பாக வந்து பேபி ஃபார்ம் ஆகணும் அப்படின்றதையும் நான் வேண்டிக்கிறேங்க. நான் அந்த கேக் பண்ணும்போதுமே அவங்க 2 பேர்த்தையுமே நான் நினச்சேன். இவங்களுக்கு இந்த மாதிரி இவங்கள மாதிரி கஷ்டப்படுற எல்லாத்துக்குமே வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். எல்லாருக்குமே சீக்கிரமாக வந்து பேபி ஃபார்ம் ஆகணும் அப்படின்ட்டு. நான் ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா இந்த 2 சிஸ்டருக்காக நான் வந்து ரொம்பவே வேண்டிக்கிறேன். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இதெல்லாம் தெரியாமல் இவ்வளோ பேர் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. எவ்வளோ தவம் இருந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஆனால் அவங்களெலாம் தெரியாமல் சில பேர் பார்த்திங்கன்னா தப்பு பண்ணுறாங்க. அந்த மாதிரி வர குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா கடைசியில் அம்மாவும் இல்லாமல் அப்பாவும் இல்லாமல் தவிக்கிறாங்க. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. கடவுளும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஏங்குறவங்களுக்கு சீக்கிரமாக அவங்களுக்கு குழந்தைய கொடுத்தா ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் அதுக்காக ப்ரே பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி குழந்தை இல்லாமல் யாராவது கஷ்டப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. சீக்கிரமாக ஃபார்ம் ஆகணும் அப்படின்ட்டு இது என்னோட ரெக்வஸ்ட்டாக வந்து நான் வேண்டிக்கிறேன். உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா அதை விட ஒரு பெரிய கஷ்டம் வேறு எதுவுமே இல்லைன்னு தாங்க சொல்ல. நிறைய நான் பார்த்துருக்கேன். நிறைய வந்து நான் வந்து சொல்லியும் இருக்கேங்க. அதுக்காக நான் ப்ரேயர் பண்ணியும் இருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யாராவது அந்த மாதிரி சஃபர் ஆனீங்க அப்படின்னா நான் சொல்கிறது ஒன்று தாங்க. யார் சொல்கிறதுமே காதில் வாங்கிக்காதீங்க. 1000 பேர் 1000 சொல்லுவாங்கங்க. அதனால் அதில் எதுவுமே நீங்கள் காதில் வாங்கிக்காதீங்க. நீங்கள் வந்து உங்களோட இதில் ஸ்ட்ராங்காக இருங்க. ரொம்பவே வந்து பாசிட்டிவாக இருங்க, போல்டாக இருங்க. யார் சொல்கிறதையும் நினச்சி நீங்கள் மனசில் அதெல்லாம் போட்டு கஷ்டப்படாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பேபி கண்டிப்பாக ஃபார்ம் ஆகும். கடவுள் கண்டிப்பாக குழந்தைய கொடுப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க, கீரைலாம் நிறையா சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தானியம், அதாவது இந்த கொண்டைக்கடலை அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும்ல, அந்த மாதிரி பருப்பு வகைங்கள்லாம் நிறையா எடுத்துக்கோங்க. டேட்ஸ் நல்லா சாப்பிடுங்க, ஃப்ரூட்ஸ் நல்லா சாப்பிடுங்க, செவ்வாழைப்பழம் நல்லா சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெய்லியுமே நல்லா வந்து சாமி கும்பிட்டுக்கோங்க. பாசிட்டிவாக இருங்க, எப்போவுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. யார் சொல்கிறதையும் காதில் வாங்கிக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி இருக்கவங்க எல்லாத்துக்காகவுமே நான் வந்து இந்த நேரத்தில் ப்ரே பண்ணிக்கிறேன். இதுலேயும் ஸ்பெஷலாக வந்து பிரியா சிஸ்டர், அனிதா சிஸ்டர் அவங்க 2 பேருக்காகவும் நான் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து போல்டாக இருங்க, ஸ்ட்ராங்காக இருங்க, நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பேபி சீக்கிரம் ஃபார்ம் ஆகும். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரையும் டாட்டா பாய், தேங்க்யூ.